friends, welcome to Narmada's Tamil Kitchen. இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா என்னோட silk saree organization தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் subscribe பட்டனை subscribe பண்ணிக்கோங்க. கூடயே bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், நான் எந்த மாதிரி பாக்ஸஸ் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாரீ பேக் ஆர்கனைசர்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்க்கலாம். நான் எந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நிறையா வந்து டிப்ஸஸ்ஸு எல்லாமே வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நான் எந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் யூஸ் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் ஆர்கனைசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து லென்த்தியாக ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸு, இது நல்லா லென்த்தாக இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டிலர் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வச்சாலுமே இந்த ஹேண்டில் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 சாரீ அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டம்ப் பண்ணணும்னா ஒரு 3 சாரீ கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இது மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட கல்யாண சாரீ வைக்கிறதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஹேண்டிலும் இருக்கங்காட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சாரீ பேக் ஆர்கனைசர். இது வந்து இண்டிவிஜுவல் சாரீ பேக் ஆர்கனைசர். நம்ம ஒவ்வொரு சாரியை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ உள்ள என்ன சாரீ வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிப் இருக்கங்காட்டி எந்த விதமான டஸ்ட்டு எதுவுமே போகாது. ஸோ வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். பின்னாடியும் வந்து கிளாத் வந்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கணும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன். 12 பீஸ் வந்துட்டு ஒரு செட்டில் வந்து வந்துச்சு. 250 rupees நினைக்கிறேன். இதனோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இதை வச்சுட்டு நான் சாரியை வந்துட்டு ஒவ்வொரு சாரியும் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சாரீ வாங்கும் போது இல்லை வந்து சுடி வாங்கும் போதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதையுமே வந்து நம்ம சில்க் சாரீ எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் வச்சு நான் வந்து என்னோட சில்க் சாரியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் ஆர்கனைசரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னோட கல்யாண சாரியை வந்துட்டு நான் இதில் தான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே சாரியை வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஃபோல்டிங் மெத்தடை வந்து மாற்றி வைக்கணும். நம்ம ஒரே ஃபோல்டிங்லேயே விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து அதனோட கோடு பட்டு உங்களுக்கு அது கிளிய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபோல்டிங் மெத்தடை மட்டும் ஒரு 6 months ஒன்ஸ் மாற்றிக்கோங்க. நான் இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு நல்லா ஹெவியான சாரீ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இருக்கிற மாதிரி ஒரு சாரீ. ஸோ நான் இந்த சாரியை மட்டும் இந்த செப்பரேட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மெமரபிளாக இருக்கிற சாரீஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பத்திரமா வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து என்னோட சில்க் சாரியை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மடித்து வச்சுட்டேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாரியை மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற ப்ளவுஸையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது கூடயே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு சாரியை மட்டும் நான் இந்த பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வரும். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நம்ம வந்து அயன் பண்ணி எல்லாமே வச்சாலுமே ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாரியை வந்துட்டு நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இண்டிவிஜுவல் சாரீ கவர் யூஸ் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கவர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எல்லா சாரீக்குமே வந்துட்டு இதை தான் வந்துட்டு போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம். நான் இந்த சில்க் சாரீ எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங்கை வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருப்பேன். நம்ம எப்போ பண்ணுற மாதிரி ஃபோல்டிங் கிடையாது. இது வந்துட்டு நான் வேறு மாதிரி தான் மடிச்சிருப்பேன். ஸோ வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் டிஃப்ரெண்ட்டாக மடித்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் இதெல்லாமே உங்களுக்கு கிளியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மடிச்சிட்டேன். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த ஷேப் உங்களுக்கு அந்த கவர் ஷேப் அளவுக்கு நம்ம சின்னதாக மடிச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கவருக்குள்ளே போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் மடிச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக மடிச்சாச்சு. இதை வந்துட்டு அந்த கவர்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா சில்க் சாரியும் வந்துட்டு இதே மெத்தட்லேயே வந்துட்டு நம்ம அந்த கவரில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டர்ட் பவுச்சஸ் எல்லாம் கிடைக்குது. நம்ம வந்து சில்க் சாரீஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து உள்ளேயே வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி சென்டர்ட் பவுச்சஸ் கூட நம்ம போட்டு உள்ளே வச்சுக்கலாம். ஸோ வந்து ஸ்மெல்லெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ ஏதாவது பூச்சி வராமையும் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நான் எல்லா சாரியும் வந்துட்டு போட்டுக்க போகிறேன் இந்த இண்டிவிஜுவல் கவரில். இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாரீ வந்துட்டு லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். ஸோ எல்லா சாரியும் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா இண்டிவிஜுவல் பிளாக்லேயும் போட்டு நான் இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட ப்ளவுசஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் சாரியோட ப்ளவுஸ் வந்து வைக்க மாட்டேன். ப்ளவுஸுக்குன்னே இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வந்து வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன சாரீ கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸை நான் இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கிறதும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே டிசைனர் ப்ளவுஸ் தான். ஸோ நான் இந்த மாதிரி வந்து தான் நான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ளவுஸ் ஆர்கனைசரும் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அது வரைக்கும் நான் இந்த ஆர்கனைசரில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீட்டாக வந்துட்டு 2 பக்கமும் நல்லா மடிச்சுட்டு சின்னதாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அந்த கரெக்டான பிளேஸில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாட்டு அதெல்லாமே வந்து உள்ளே வச்சு நம்ம மடிச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் அதனோட பிளேஸில் வந்து வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று எடுக்கும் போது மற்றது கலையாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட க்ரீன் ஷேடில் இருக்கிற ப்ளவுஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நான் என்னோடய வார்ட்ரூப்பில் வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சிங்கிள் சாரீ ஆர்கனைசரில் தான் வந்துட்டு என்னோடய சில்க் சாரீ ஃபுல்லுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்காங்காட்டி நம்ம என்ன சாரீ வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே விசிபிளாக தெரியும். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரேக் இருக்குது. அதே மாதிரி வந்து கீழே எனக்கு இது இருக்குது. மேல் ரேக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு சாரீ மட்டும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்லலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா சாரியும் நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம எதுன்னு தேட வேணாம். ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்த்தாவே தெரியும் என்னென்ன சாரீ இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு தனியாக அந்த கல்யாண சாரீ மட்டும் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.